தலைமுடியிலிருந்து தாடி வரைக்கும் பொடுகு மற்றும் ஃபங்கஸ் தாக்குதல் இருக்கா? எப்படி தப்பிக்கிறது? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய கவலை அவங்களோட தலைமுடி கொட்டுறது தான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் பொடுகு. நம்ம தலையில இயற்கையாகவே மலாசிசியா என்கிற ஒரு வகை பூஞ்சை காளான் வாழ்கிறது. நம்ம தலையில சுரக்கிற அதிகப்படியான எண்ணெய் பசை, அதாவது சீபம் தான் இதுக்கு உணவு. நாம சரியா தலைக்கு குளிக்காமல் இருக்கும்போது இந்த ஃபங்கஸ் வேகமாக வளர்ந்து தலையில இருக்கிற இறந்த செல்களை உதிர வைக்குது. இதுதான் பொடுகா மாறுது. இந்த ஃபங்கஸ் தலையில மட்டும் நிற்கிறது இல்லை, காலப்போக்கில் இது அப்படியே முகத்தில் இறங்கி இன்னைக்கு இளைஞர்கள் ஆசையாக வளர்க்குற தாடி மற்றும் மீசையோட வேர்களிலேயும் அரிக்க ஆரம்பிக்குது. அங்கேயும் செதில்கள் மாதிரி பொடுகு உருவாகி தாடி முடிய கொட்ட வைக்கும். மிக முக்கியமாக ஒருத்தருக்கு இருக்கிற பொடுகு மற்றும் ஃபங்கஸ் அவங்க பயன்படுத்துகிற சீப்பு, டவல், அப்படி இல்லைன்னா தலையெண்ணெய் மற்றவங்க பயன்படுத்தும் போது மிக வேகமாக இன்னொருத்தருக்கு பரவும். இன்னொரு கொடுமை பேன் தொல்லை. பேன் காற்றுல இருந்து வரதில்லை, ஏற்கனவே பேன் இருக்கிற ஒருத்தரோட தலைமுடி நம்ம தலைமுடியில் வரும்போது அந்த பூச்சிகள் நம்ம தலைக்கு தாவி அங்கே முட்டையிட்டு லட்சக்கணக்கில் குஞ்சு பறிக்குது. இது நம்ம தலையில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி பயங்கரமான அரிப்பையும் புண்ணையும் உண்டாக்கி சின்ன வயசுலேயே இதை கவனிக்கலனா இளம் வயசுலேயே வழுக்க விலக ஆரம்பிச்சிடும். இதை குணப்படுத்த எளிய இயற்கை தீர்வுகள் இருக்குது. வாரம் 2 முறை வேப்பலை மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து குளிக்கலாம். தேயிலை மரையெண்ணெய் சிறந்த ஃபங்கஸ் எதிர்ப்பு மருந்து. செயற்கை முறையில் கீட்டோகோனசோல் அப்படி இல்லைன்னா ஜிங்க் பைரித்தியோன் இருக்கிற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புகள் வாரம் 2 முறை பயன்படுத்தலாம். கடைசி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அடுத்தவங்க சீப்பையும் டவலையும் பயன்படுத்தாதீங்க. வாரத்துக்கு 2 முறையாவது தலையை சுத்தமாக அலசுங்க. உங்கள் தலைமுடி தான் உங்கள் அழகு. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்த் டிப்ஸ்க்கு மாணிக்கம் வீவ்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.